இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பிரதமர் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை. புதுச்சேரி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. லாஸ்பேட்டையில் கணவன் மனைவி தகராறை விலக்கிவிட்ட முதியவர் அடித்துக் கொலை. குற்றவாளிகளை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்ட மருந்தின் காலாவதி தேதி தொடர்பான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. சுகாதாரத்துறை இயக்குநர் வெளியிட்ட அறிக்கை. புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. கல்வி உபகரணங்கள் வாங்க சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்க உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை என என்ஆர் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுவை மாநில தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தேர்தல் முடிந்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை இடங்களை பெற்றது. அதைத் தொடர்ந்து டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்திற்கு ரங்கசாமிக்கு அழைப்பு விடப்பட்டது. ஆனால் அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி சனிக்கிழமை மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை விமானம் மூலம் அவரது கட்சி அமைச்சர்களுடன் டெல்லிக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வரை அவர் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றார். சென்னையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு டெல்லிக்கு விமானம் உள்ளது. இதில் சென்றால் நேரடியாக பதவியேற்பு விழாவுக்கு செல்ல முடியும். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லி செல்லும் திட்டத்தில் இல்லை என என்ஆர் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கணவன் மனைவி இடையே நடைபெற்ற தகராறை விலக்கிவிட்ட முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை லாஸ்பேட்டை ஐயனார் கோவில் வீதியை சேர்ந்தவர் ரவி. முன்னாள் பாப்ஸ்கோ ஊழியரான இவரது மனைவி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவருக்கு குழந்தைகள் இல்லை என்பதால் மனைவி இருந்த நிலையில் தனியாக வசித்து வந்தார். குடிப்பழக்கமுடைய ரவி இரவில் வீட்டு வாசலில் படுத்துக் கொள்வது வழக்கம். மதுரையை சேர்ந்தவர் தினேஷ்குமார் என்கிற அமாவாசை, இவரது நண்பர் முகமது ஃபைசல் இருவரும் புதுவையில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை பார்த்து வருகின்றனர். இருவரும் தற்போது ரவியின் வீட்டருகே வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். நிலையில் சனிக்கிழமை இரவு தினேஷ்குமார் உணவகத்தில் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டில் அவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த தினேஷ்குமார் தனது மனைவியை சரமாரியாக அடித்து உதைத்துள்ளார். அவர்களிடையே நள்ளிரவு 12:30 மணி வரை தகராறு நீட்டித்துள்ளது. முடிவில் தினேஷ்குமாரின் அடி தாங்க முடியாமல் அவரது மனைவி வெளியே ஓடி வந்த நிலையில் வாசலில் படுத்திருந்த ரவி அவர்கள் சண்டையிடுவதைக் கண்டு சமாதானம் செய்துள்ளார். தினேஷ்குமாரிடம் மனைவி இப்படி அடிக்காதே, அவளை விட்டுவிடு என திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத தினேஷ்குமார் ரவியிடம் தகராறு செய்துள்ளார். இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அப்போது தினேஷ்குமாருக்கு ஆதரவாக அவரது நண்பர் முகமது ஃபைசல் வந்துள்ளார். இருவரும் கட்டையை எடுத்து ரவியின் தலையில் பலமாக தாக்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ரவி வலி தாங்க முடியாமல் அலறி துடித்த நிலையில் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ராமதீர்த்தம் என்பவர் ரவியை அவர்களிடம் காப்பாற்ற முயன்றுள்ளார். அவரையும் அவர்கள் 2 பேரும் தாக்கியுள்ளனர். அங்கு மயங்கி கிடந்த ரவியையும் ராமதீர்த்தத்தையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு ரவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். ராமதீர்த்தம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து கோரிமேடு உதவி ஆய்வாளர் ரமேஷ் கொலை வழக்கு பதிவு செய்து தினேஷ்குமார், முகமது பைசலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் வழங்கப்பட்ட மருந்தின் காலாவதி தேதி தொடர்பான சமீபத்திய செய்திக்கு புதுச்சேரி சுகாதாரத்துறை உரிய விளக்கம் அளித்துள்ளது. சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சமீபத்தில் வழங்கப்பட்ட அமாக்சிலின் உலர் சிறப்பு காலாவதி தேதி தொடர்பான சமீபத்திய செய்திக்கு தகுந்த விளக்கத்தினை சுகாதாரத்துறை அளித்துள்ளது. குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாக்சிலின் என்கிற உலர் மருந்து ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் வழங்கப்பட்டது. அந்த மருந்தின் காலாவதி வரும் ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகுதான் உள்ளதாகவும், ஆகையால் குறிப்பிட்ட காலாவதி தேதிக்கு முன்னர் மருந்தின் செயல்திறன் மற்றும் நுகர்வுக்கான பாதுகாப்பு முற்றிலும் உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருந்துகளின் காலாவதி தேதியானது மருந்தின் முழு ஆற்றல் மற்றும் பாதுகாப்பிற்காக உற்பத்தியாளரால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட காலக்கெடுவை குறிப்பதாகவும், ஜூன் 2024 என்ற லேபிளிடும்போது மருந்து ஜூன் 30, 2024 வரை பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவிக்கிறது. நோயாளி பராமரிப்பு மற்றும் மருந்து பாதுகாப்பு ஆகியவற்றில் சுகாதாரத்துறை மிக உயர்ந்த தரத்தை நிலைநிறுத்துகிறது என்பதில் நம்பிக்கையுடன் இருக்குமாறு ஊடகங்களையும் பொதுமக்களையும் சுகாதாரத்துறை சார்பில் அதன் இயக்குநர் ஸ்ரீராமுலு கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில்
பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்க சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கோடை விடுமுறை முடிவுக்கு வருவதால் வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. புதுவை கடற்கரை, பாண்டி மெரினா, நோனாங்குப்பம் படகு சவாரி உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து வருகின்ற 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது. இதனால் மாணவர்களுக்கு தேவையான புத்தக பை மற்றும் எழுது பொருட்கள் உள்ளிட்ட பள்ளி உபகரணங்கள் வாங்க சண்டே மார்க்கெட்டில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே செயல்படும் பிரசித்தி பெற்ற வார சந்தையான சண்டே மார்க்கெட்டில் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சண்டே மார்க்கெட் இயங்கும் காந்தி வீதி முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் காவல்துறையினரும் அவ்வப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மினி மராத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்தொங்கன் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, மாநில புகையிலை ஒழிப்பு மையம் இணைந்து உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மினி மராத்தான் போட்டி நடத்தியது. 7 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த மினி மராத்தான் போட்டி ஜிப்மர் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையில் நிறைவு பெற்றது. 20 வயதுக்குட்பட்டோர், 20 முதல் 40 வயதுக்குட்பட்டோர் மற்றும் 40 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் என 3 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெற்றது. இந்த மினி மராத்தான் போட்டியில் ஏராளமான தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புகையிலை தாக்கத்திலிருந்து குழந்தைகளை காப்போம் என்கிற மைய கருத்துடன் தொடங்கிய இந்த மினி மராத்தான் போட்டி ஒவ்வொரு பிரிவினருக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 3000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 2000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 1000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த பரிசளிப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் குலோத்தொங்கன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைக்கு வருகை தந்த உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ்க்கு சிறை வளாகத்தில் கைதிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பழங்கள் மற்றும் காய்கறிகள் கொடுத்து வரவேற்றனர். புதுவை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரிக்கு இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நீதித்துறையால் நியாய ஒளி என்ற பெயரில் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் புதுவையில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்களுக்கு சட்ட அறிவு மற்றும் சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நியாய ஒளி குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் காலாப்பட்டில் நடைபெற்றது. கூட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் கலந்து கொண்டு பெண்கள், குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், சட்ட பாதுகாப்பு குறித்து விளக்கி கூறினார். சட்டக்கல்லூரி முதல்வர் சீனிவாசன் வரவேற்றார். முடிவில் உதவி பேராசிரியர் லலிதா திரிபுர சுந்தரி நன்றி கூறினார். இதையடுத்து புதுவை காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் சென்று பார்வையிட்டார். அப்போது அவருக்கு சிறை கைதிகள் தாங்கள் உற்பத்தி செய்த பழங்கள், காய்கறிகளை கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து அவர் சிறை வளாகத்தில் கைதிகளால் உருவாக்கப்பட்ட தோட்டத்தையும் பார்வையிட்டார். இந்த மாதிரி ஒரு ஜெயில் பிரமைசஸை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு ரொம்ப கார்டியலாக அவரை எங்கெல்லாம் போகிறாரோ அந்த உங்களோட ஃபீட்பேக் அங்கே நீங்கள் எப்படி அவளை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களெல்லாம் ஒரு கன்வீனியன்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காருன்னு நல்லா தெரியுது. நான் இப்போது ஒரு போர்ட்ஃபோலியோவில் உட்கார்ந்துட்டுருக்கேன். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து ராஜ்பவன் தொகுதியில் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவிக்கப்பட்டது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் என அனைவரும் வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் சந்திப்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து விக்னேஷ் கண்ணன் தலைமையில் வீடு வீடாக சென்று இனிப்புகளை வழங்கி வைத்திலிங்கத்திற்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர். இதேபோல் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள பேராலயத்தின் முன்பு காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளருமான வினோத் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6570 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 930 ரூபாய். இத்துடன் ஏஎம்எல் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
புதுச்சேரி. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.